பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை மற்றும் ஆலோசனையுடன் நடைபெறும் பிரகதி கூட்டங்களால் பல்வேறு திட்டங்கள் வேகமெடுத்து வருகின்றன. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. பிரதமர் நரேந்திர மோடியின் பிரகதி கூட்டங்கள் மந்திரமாய் செயல்பட்டது போன்ற தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. இதற்கான உயிர்ப்பான உதாரணமாக ஜார்க்கண்ட் மாநிலம் சத்ரா மாவட்டத்தில் அமைந்துள்ள நார்த் கரன்புரா சூப்பர் தெர்மல் பவர் திட்டம் திகழ்கிறது. சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மின் திட்டத்தின் கருத்தாக்கம் உருவானது. ஆனால் இந்த பெரும் நிலையத்தை அமைப்பது மிகப்பெரிய சவாலாக இருந்தது. நிலம் கையகப்படுத்தலில் ஏற்பட்ட சிக்கல்கள் மற்றும் வன அனுமதி போன்ற பல்வேறு பிரச்சினைகள் திட்டத்தின் முன்னேற்றத்திற்கு பெரும் தடைகளாக இருந்தன. 2014 பிறகு பிரதமரின் தொலைநோக்கு சிந்தனை மற்றும் தொடர்ச்சியான கண்காணிப்புடன் நடைபெற்ற பிரகதி கூட்டங்கள் அனைத்தையும் மாற்றி அமைத்தன. சிக்கலான பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு இன்று இந்த மின் நிலையம் செயல்பாட்டில் உள்ளது. திட்டத்தை செயல்படுத்தும் காலகட்டத்தில் பல தடைகள் மற்றும் சிரமங்களை இந்த திட்டம் எதிர்கொண்டது. அவை அனைத்தையும் ஒரே தளத்தில் கொண்டு வந்து தீர்வு காண பிரகதி போர்ட்டலில் நடைபெற்ற மதிப்பாய்வுகள் முக்கிய பங்கு வகித்தன. இதன் விளைவாக இன்று இந்த திட்டம் முழு செயல்திறனோடு நாட்டின் கட்டுமானத்தில் தனது பங்களிப்பை வழங்கி வருகிறது. இந்த திட்டத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப மற்றும் நிர்வாக தடைகளை அகற்ற பிரதமர் தலைமையில் நடைபெற்ற பிரகதி கூட்டங்களில் விரிவான மதிப்பாய்வு செய்யப்பட்டது. அதன் பின்னர் மாநில அரசு மற்றும் NTPC இடையே சிறந்த ஒருங்கிணைப்பு உருவாகி பல தசாப்தங்களாக நீடித்த நிலத் தகராறுகள், சட்டம் ஒழுங்கு தொடர்பான பிரச்சினைகள் உள்ளிட்டவை குறுகிய காலத்திலேயே தீர்க்கப்பட்டன. நிதியாண்டு 2019-2020 சுமார் 60% முன்னேற்றத்தில் தங்கியிருந்த இந்த திட்டம் டிசம்பர் 2021 நடைபெற்ற மதிப்பாய்வுக்கு பிறகு வேகமாக முன்னேறியது. நிதியாண்டு 2023-2024க்குள் 87% முன்னேற்றத்தை எட்டிய இந்த திட்டம் தற்போது 100% உடல் முன்னேற்றத்தை அடைந்துள்ளது. இந்த திட்டம் மின்சாரம் வழங்குவதோடு மட்டுமல்லாது சுற்றுச்சூழலுக்கும் துணையாக செயல்படுகிறது. இதில் நவீன ஏர் கூல் கண்டென்சர் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டுள்ளதால் பாரம்பரிய மின் நிலையங்களுடன் ஒப்பிடுகையில் வெறும் 1/3 பங்கு அளவு தண்ணீரே பயன்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் காரணமாக உள்ளூர் அளவில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. என் தந்தை NTCயில் பணிபுரிகிறார். இதில் செயல்படுத்தப்பட்ட ஊக்குவிப்புக்கான ஊக்கத்தொகையின் மூலம் நான் எனது மேற்படிப்பை படித்தேன். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கற்றலில் தேர்ச்சியும் பெற்றேன். மக்களுக்கு வேலைவாய்ப்புகள் உருவாகியுள்ளன. அவர்கள் நாட்டின் வளர்ச்சியில் பங்கெடுக்கின்றனர். சுமார் 16,242 கோடி செலவில் உருவாக்கப்பட்ட நார்த் கரன்புரா திட்டம் 1980 மெகாவாட் திறனுடன் பிரகதியின் ஆதரவால் நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்கிறது. வளர்ச்சிக்கு வேகம் அளிப்பதில் பிரதமரின் பிரகதி கூட்டங்கள் உறுதியான மனப்பாங்கும் வலுவான விருப்ப சக்தியும் இருந்தால் எந்த இலக்கையும் அடைய முடியும் என்பதை நிரூபித்துள்ளன.